நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/11/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:48 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:07 வரை மரண யோகம், பின்பு காலை 6:58 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:58 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இந்த தேவையற்ற கோபத்தால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். உயர் அதிகாரியிடம் இன்று நட்புடன் பழகுவீர்கள். பணிவாக நடந்தால் இன்று அனுகூலம் உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லும். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்வது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். எதிலும் முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். என்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாகருக்கு கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருப்பது மனசுக்கு கவலை ஏற்படுத்தும். காதலில் கொஞ்சம் அமைதி காணுங்கள். நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. அப்படி என்று விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று வீண் விவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். உயர் அதிகாரியிடம் பணிபாக நடத்தல் அனுகூலத்தை கொடுக்கும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சின்னதாக மனபயம் இருக்கும், கண்டிப்பாக சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரணி. இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முழு கவனத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கிருத்திகை. இன்ற பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் இது ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயல்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடும். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த கடன்கள் தாமதமின்றி கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மற்றவரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். கூடுதலாக இன்று பணி சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். மேலிடத்திடம் உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சில தடங்கல்கள் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் மகிழ்வாக காணப்படுங்க. எடுத்தும் கௌத்தமேன்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயர்வான தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். மிருக சிரிஷம். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பயம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி பெறக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பயம் வேண்டாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். தடங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். முக்கிய காரியங்களை இன்று நீங்க சரியான முறையில் வழிநடத்துவீர்கள். கைக்கு கிட்டாத வெற்றியால் இன்று கவலைகள் கொஞ்சம் எழும் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரரால் அதிக உதவி உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் குடும்பத்தை நன்கு நிர்வகிக்க முடியும். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்ள கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று பதட்டம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்க. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த விடாமுயற்சிக்கு திருமணமாக இருக்க கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. குடும்பத்தாரிடம் சிரித்து பேசி பழகுவீர்கள். நேரம் செலவிடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பறிக்கக்கூடும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். முடிவுகளை தெளிவு இருப்பது நல்லது. குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சிகளை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும்.
ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்க அபார திறமை கொண்டுள்ளாக காணப்படுவீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க சுய தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோரையும் இன்று நீங்க அரவணைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் பிறக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற சிந்தனை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக மேற்கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். மன வலிமை கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று சில நேரங்கள்ல செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை பெரிய அளவில் கொடுக்காது. காதல் நீங்க அமைதி கொள்வது கண்டிப்பாக சிறப்புங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வி கூட அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. பாடங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பூசம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். பயம் வேண்டாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவெடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சிம்ம ராசினியர்கள் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி இன்று பணிகளை முடிக்க முடியுங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு இன்று கண்டிப்பாக கிடைக்கும். அதிக தன லாபம், எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு போன்றவை ஏற்படக்கூடும். எண் முகமும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. மன தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். தொழில் ஆர்வம் இன்று கூடுதலாக இருக்க கொடுங்க. ஆதாயம் தரும் வகையில் இந்த சூழல் வரக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக நீங்க அரும்பாடு பட வேண்டியிருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையுடனும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று பெண்கள்
விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. பெண்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். பக்குவமாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. வெற்றி மீது வெற்றியும் வர கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அதிவேகமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகளுடன் இன்று கொஞ்சி பேசி நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். கவலை மறந்து செயல்படுவது நல்லது. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நியாயமான விஷயங்கள் தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அனைவருக்கும் நீங்க உறுதுணையாக காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கூடுமானவரை இன்று பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. ஆசைகளும் கனவுகளும் இன்று பூர்த்தியாக கூடும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடுமானாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் ஏதேனும் உங்களை சொன்னால் பெரிதுபடுத்த வேண்டாம். சரி என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சரியாகும். எல்லாம் ஒரு நாள் மாற்றத்துக்கு உரியதாக இருக்கக்கூடும். ஆகையால் நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பங்குச் சந்தைகளில் நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் வேண்டாத பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். குடும்பத்தாரிடம் கூட அமைதியுடன் செல்ல பாருங்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கவே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாகவே இன்று பணவரவு இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாட்களுக்கு கொடுங்க. பொறுமையாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இன்று இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சித்திரை. இன்றைய பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும்.
உணவு கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எது சரி என்று யோசித்து செயல்படுத்த பாருங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியின் உச்சத்தில் எடுத்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். எண்ணங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. பணவரவு சுமாராக இருந்தாலும் மன சஞ்சலுக்கு கொஞ்சம் குறைவு இருக்குங்க. கூட்டாளியின் போக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் இருக்கக்கூடும். பங்குதாரர்களை இன்று கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பணவரவு சீராக அதிகப்படுத்துங்க. பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி இருக்கும். எழுத்து காரியம் ஓரளவே கை கொடுக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பதட்டம் வேண்டாம். காதலில் அமைதி கொள்வது மிக சிறப்பு. நடப்பது என்று நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிப்பில் நன்கு தேறிக்கொள்வது உங்கள் கையில் உள்ளது. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடுமாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லைங்க. இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். திட்டங்கள் கூட அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விசாகம் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு பயம் வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மிகவும் பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். என்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெருக்கமானவர்களை பிரிய வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய சொத்துக்கள் அமைந்து விடக்கூடும். நல்ல நண்பர்கள் நட்பால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டம் திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். என்று எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்குங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாகத்தான் நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. ஆராய்ந்து தெரியும் விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் அனைத்தும்
சுமூகமான சூழலை ஏற்படுத்தும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வருவது சிறப்பு. என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவார்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பார்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் அமைதி கொள்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி செல்லுங்க. மாணவர்களுக்கு கல்வி ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று வலிமை கூடுமலாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பயம் மட்டும் வேண்டாம். அனுஷம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான முயற்சியில முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழவர்கள். துரிதமாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு நடைபெறுகள். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கற்பனை உலகில் மிதந்து காணப்படும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பங்காளி சனிகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மனசுக்குள் உதித்த திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளும் இன்று எடுக்க கொடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் முடிவெடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கூட்டும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்க நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கனவுகளும் நனவாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல நீங்க அக்கறையுடன் செயல்பட வேண்டும். தனுசு ராசினியர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் செல்லாது. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டத்தையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று காதலை பொறுத்தவரை சின்னதாக குழப்பம் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்புங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு நடைபெறுகள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தடையில விட தெரிந்த கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும்.
நல்லவைகள் நடைபெறும் நாள் சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உத்திராடம் முகப்பொலிவு அழகு குறிவிடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் மட்டும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று மன அமைதி கொள்வது மிக நல்லது. யாரையும் வம்பு வழக்குகளுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அருமையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பல வழிகளில் உங்களுக்கு நன்மையும் தன லாபமும் தேடி வரக்கூடும். ருசியான நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்வீர்கள். படுக்கை சுகம் புத்தாடை ஆகியவை கிடைக்க கொடுங்க. பணம் வைப்பு நிதியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்ல கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாக்கக்கூடும். உடைய முயற்சிகளுக்கு அனைத்திலும் வெற்றி பாதையை ஏற்பட கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன உளைச்சலாகவே இருக்க கொடுங்க. காதலை வெற்றி பெறுவது கடினமாக இருக்கக்கூடும். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வி பற்றிய புரிதலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி எண்ண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயங்க. என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திருவோணம் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பயம் வேண்டாம். அவிட்டம் நல்லதொரு முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருக கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் மீது மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். இன்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று இரவும் பகலும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடும். விருப்பம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய வேண்டுதல்களை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். தடைகளை தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை மன பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டு கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்பம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. அனைவரும் பாராட்டபடி நடந்து கொள்வீர்கள். செயல்களை வேகமாக முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். சதயம். என்ற விஷய பிராணியிடம் விலகியிருப்பது நல்லது. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்பம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பல வழிகளில் பண வரவும் இருக்கக்கூடுங்க. மிகப்பெரிய செயலை கூட சவாலாக ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். விருப்பம் போல் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று இழந்த செல்வாக்கை எப்படியும் பெற்றுக் கொள்வீர்கள். தன வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்லதொரு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் படிப்படியாக குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு தடையிலையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள்ள மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்க கொடுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை மட்டும் இருக்க கொடுங்க. பல வழிகளில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். சுய தொழிலில் உங்களுக்கு மிக ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது தொழில் செய்து ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அதே போல் பெண்கள் நல்லதொரு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் நனவாக கூடும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட முடிவு கிடைக்கக்கூடும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கவலை வேண்டாம். பொறுமையாக இருங்கள், அதுதான் முக்கியம். காதலில் தயவு செய்து விட்டுக் கொடுக்க மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறு முயற்சி எடுத்தாலே மாணவர்களால் வெற்றி பெற முடியும். கூடுதலாக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். மென்மேலும் வெற்றிகளை அமைத்துக் கொள்ளக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5.
அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த வெட்டி செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பண வரவு சுமாராக இருந்தாலும் மன சஞ்சலங்க குறைவிருக்காது. கூட்டாளியின் போக்கு கொஞ்சம் எரிச்சல் விட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடுங்க. இன்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. சில பணிகள் தாமதப்பட்டாலும் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். உத்திரட்டாத்தி. மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பங்கு சந்தைகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பது சிறப்பு. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணம் தயவு செய்து வேண்டாம். வெட்டி செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. இன்று எந்தவித கவலைகளும் இல்லாமலும் செயல்படுவீர்கள். இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். லாபம் வருவது குறைவாக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க நாட்டமுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.